1000 கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் ஹெல்த்தை மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்க. டேய் சும்மா இல்லடா. சோ ஹாய் ஹலோ வணக்கம் யங்ஸ்டர்ஸ். 30 டேஸ்ல 300 கிலோமீட்டர் ரன்னிங் சேலஞ்ச் இன்னைக்கு டே 30. நைட் போட்ட சண்டே நீ எப்படி நல்லா தூங்கலாம்னு சொல்லி உடன் பேர் எழுப்பியாச்சு. கதவை திறந்தா வெளியே வர போறேன். அதுக்கண்டா இத்தனை கிளிப்ஸ் என் மைண்ட் புலம்பிக்கிட்டே பாத்ரூம்க்கு சப்பல் போட்டு கிளம்பிட்டேன். நம்ம டீத்துக்கு பாலிஷ் பண்ணணும்னு சொல்லி 10 ரூபாய் பேசிட்டு ஒரே நாள் காலி பண்ணிட்டேன். நாமளும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சட்டு புட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நமக்கு நாம எஃப்ஐ போட்டுக்கிட்டு ஃபுல்லா எனர்ஜியை ஃபுல் பண்ணிக்கிட்டு சந்தோஷத்துல ஷூவே நீ கட்டுற தாலிய மாமான்னு சொல்லி கேட்டுருச்சு. அப்படியே நடந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டெப் இன்னைக்கு வந்துருச்சுங்க. அதே சந்தோஷத்துல இன்னைக்கு கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடறாச்சலாம் வாமப்புன்னு சொல்லி வாம இப்போ ஃபாஸ்டா முடிச்சிட்டேன். சுட சுட டீ காஃபி போண்டா. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். டே 30 டே 30 டே 30. ஏய் வாயை முன்னேந்து போட, ஏதாச்சும் பேச போற. பூமி தாய்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் லெக்ஸி கிட்ட ஒன்று கேட்டேங்க, டே இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு போலாமான்னு கேட்டேன். அதுக்கு பதிலுக்கு மச்சி நீ ஓடி முடிச்சுட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் லண்டன் வரைக்கும் கூட வருவானு சொல்லி என்னைய கலாய்ச்சிடுச்சு. இந்த சேலஞ்சை முடிச்சிட்ட பின்னாடி அடுத்து நம்மளுடைய டார்கெட்டே லண்டன் தான் வாடான்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து இன்னைக்கு அந்த டேவை சூப்பரா ஃபைனலா செம்மையா முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நானும் ஓடி முடிச்சுட்டு டிஷர்ட் பனியனை கலட்டுறேன். பயங்கரமான வேர்வை கொட்டுதுங்க. நோ பேச்சு ஒன்லி மூச்சுன்ற மாதிரி தான் இன்னைக்கு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டேன். நானா இது 8 மணி வரையும் டெய்லி தூங்குற ஆளு இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது லைஃப்லே வாட்டி இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, நம்ம ஒரு அண்ணன் கிட்ட லிஃப்ட் கிட்ட நம்மளுடைய பழைய கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. சொன்னா நம்பவே மாட்டீங்க, எப்படி இந்த 30 நாள் போச்சுன்னு சத்தியமா தெரியலங்க. அதே மாதிரி தாங்க உங்க லைஃப்லயும் வாழ்க்கை சர்ன்னு போயிடும். அந்த வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்றதுதான் நீங்க டிசைட் பண்ணணும். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி உறக்கத்திலே வருவது கனவல்ல, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. லாஸ்டா ஒரு சின்ன அட்வைஸ், நம்ம லைஃப்ல சக்சஸ் வந்தா எடுத்துக்கோங்க, தோல்வி வந்தா கத்துக்கோங்க. இது முடிவு அல்ல, இதுதான் என்னுடைய தொடக்கம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச மொக்கையான சின்ன அட்வைஸ். இதெல்லாம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுருங்கோ. இனிமே டே பை டே சேலஞ்ச் வந்துட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் வந்துட்டே இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். இனிமே மறக்காம நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பூமி தாய்க்கும் ஷூஸ்க்கும் நன்றியை சொல்லிட்டு ஸோ see you, bye bye. அடுத்த சேலஞ்சில் பார்ப்போம்.